சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம பீட்ரூட்ட வச்சு ஒரு பிரியாணி பண்ண போறோம். அதோட சேர்த்து ரைத்தாவும் பண்ண போறோம். பீட்ரூட்ல விட்டமின் ஏ, சி, இ அதிகமா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா பீட்ரூட் சாப்பிடுவாங்க. இதுக்கு முதல்ல 1 கப் பாசுமதி அரிசி எடுத்துட்டு 3 தடவ வாஷ் பண்ணிட்டு, தேவையான அளவு தண்ணீய ஊத்திட்டு 10 நிமிஷம் மட்டும் நீங்க ஊற வச்சா போதும். இப்போ குக்கர்ல தான் பண்ண போறோம். குக்கர்ல எண்ணெயும், நெய்யும் போட்டுட்டு தேவையான ஸ்பைசஸ் அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஸ்டார் அனீஸ், மராத்தி மொக்கு இப்படி நிறைய இருக்கு. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு போடுவோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அவ்வளோதான். இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாமே ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா தயிரெல்லாம் போடுவாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த தயிரோட ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால நான் தயிர் ஆட் பண்ணல. தக்காளியில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பீட்ரூட் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ரோஸ்ட் ஆகும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். துருவி போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக பீட்ரூட் சாதம் ஆகிடும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், உப்பெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி. புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சால்னாக்கு போடுற மாதிரியே தான். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சட்னின்னு ஒன்று இருக்கும். அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பெர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ இப்போது நம்ம ஊற வச்ச பாசுமதி அரிசியை போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட கண்டிப்பாக லஞ்சுக்கு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா குறைவான ரைஸ், குறைவான ஆயில், குறைவான நெய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹெவியாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் ரைஸ் எல்லாம் வேணான்னா கினோவா, திணை, வரகு, குதிரைவாளி இதை மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா இதெல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது 1 கப் அரிசிக்கு 1.25 கப்லேருந்து 1.5 கப் தண்ணி மட்டும் போதுமானதாக இருக்கும். ரொம்ப ஓரளவுக்கு ட்ரையாக வேணும்னா 1.25 கப். கொஞ்சம் நமக்கு அந்த மாய்ஸ்டர் இருக்கணும்னா 1.5 கப் போட்டுக்கலாம். ஸோ ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில், 2 விசில் லோ ஃப்ளேம். இல்லை அப்படின்னா 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ரைத்தாக்கு தயிர், வெங்காயம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், ரோஸ்டட் கியூமின் பவுடர், வறுத்த ஜீரகத்தூள் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனில் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும். இது நீங்கள் ஓப்பன் பேன் மெத்தட்லேயும் பண்ணலாம். டைம் இல்லை அப்படிங்கும்போது மார்னிங் நம்ம அவசர அவசரமாக கிளம்பும்போது ஆஃபீஸ் எல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட்